यश्च रामं न पश्येत्तु यं च रामो न पश्यति निन्दितः सवसेल्लोके स्वात्माप्येनं विगर्हते. சீதாராம். இதுக்கு முன்னாடி நம்ம ஷெல்டன் போலாக், ராமேஷ் திரிபாட்டிலாம் பார்த்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக, அட்லீஸ்ட் ஷெல்டன் போலாக் அட்லீஸ்ட் ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஆப்போசிஷன் கொடுக்குறார். அதாவது ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக ரிஜிடாக எல்லாமே இருக்கும். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது ஒரு வார்னிங்காக சொல்கிறேன். அடுத்தது பார்க்க போகிறவர் போட்டு குழப்பிட போகிறார். நான் அதை என்னோடையும் சேர்ந்து இது பொறுத்துக்கிறதுக்கு பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே, நம்ம இப்போது ஆரம்பிக்கும் போதே ஒரு கதையோடு ஆரம்பிக்கலாம். ஒரு ரீடெல்லிங் தான் இதுவுமே, நேற்றுக்கு நடந்தது தான். வால்மீகி இப்போ தான் ராமாயணத்தை எழுதி முடிச்சிருக்கார். எழுதி முடிச்சுட்டு அப்படியே ஒரு பெருமூச்சு விடுறார், முடிச்சாச்சு அப்படின்னு. எல்லா தேவதைகளும் வால்மீகி ராமாயணம், அவர் பேர் வர போட்டிருக்கார் வால்மீகி ராமாயண் அப்படின்னு. எல்லா தேவதைகளும் போட்டு கொண்டாடுறாத. திடீர்னு அங்கேருந்து நாரதர் வரார், நாரத் வரார். சொல்கிறார் வால்மீகி கிட்டக்க, இந்த ராமாயணம்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அங்கே இன்னொரு ராமாயணம் இருக்குது, நான் படித்த இன்னொரு ராமாயணம் அதோட சூப்பராலாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறார். வால்மீகி கேட்குறாரு, என்ன ராமாயணம் அது அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறார் நாரத், இட் இஸ் ஹனுமான்ஸ் ராமாயணா. அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு சொல்லும்போது வால்மீகிக்கு ஒரு ஷாக் வருது. ஹனுமாரா? அவர் என்னோட புக்கில் ஒரு கேரக்டர் தானே. எனக்கு தெரிஞ்ச ஒரு மேக்ஸிமம் என்ன பண்ணுவார், இங்கேருந்து லங்கைக்கும் போவார், அவர் சமுத்திரத்தெலாம் தாண்டுவார், யுத்தம்லாம் பண்ணுவார். இப்போ ரைட்டிங்கில் வேறுலாம் ஆரம்பிச்சிருக்கார் அவர் அப்படின்னு வால்மீகி கேட்க, நாரதர் சொல்கிறார், நீங்களே போய் அவருடைய புக்கை படிங்கப்பா, ராமாயணத்தை படிங்கோ அப்படின்னு சொல்கிறார். புக்குன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா வால்மீகி இங்கே போகும்போது அவர் என்ன பார்க்குறாருன்னா, சில லீவ்ஸில் ஹனுமார் எழுதியிருக்கார். அதை அவர் படிச்சுட்டே போகிறார். வால்மீகி படித்த உடனே தாரதாரியாக கண்ணீர் வருது வால்மீகியோட முனிவருடைய கண்ணுலேருந்து. அங்கே சுற்றி இருக்கிற பட்சிகள்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்குறது. ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு வால்மீகி சொல்லி மூக்க சிந்திக்கிறார். அப்புறம் ஹனுமார் அங்கேருந்து மெதுவாக வரார். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமாப்பா அப்படின்னு கேட்க வால்மீகி சொல்கிறார், பா இந்த ராமாயணம் யாராவது படித்தானா, என்னோட ராமாயணம் யாருமே படிக்க மாட்டாளே, இதனால என்னோட ராமாயணத்துக்கு ஒரு யூஸுமே கிடையாதா அப்படின்னு வால்மீகி கேட்கும்போது ஹனுமார் ராமாயணத்தை சாப்பிட்டுட்டார். அந்த அதை அவர் லீவ்ஸில் தானே எழுதியிருக்கார், ஃபுல்லாக ஒரு பாலா ஆக்கி வாழை போட்டார். இதை பார்த்து நம்ம எல்லாருக்கும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஷாக் தான் நினைக்கிறேன். வால்மீகிக்கும் ஷாக் அதே மாதிரி. என்னப்பா அது ராமாயணத்தை போட்டு சாப்பிட்டுட்டேல் அப்படின்னு சொன்னால் ஹனுமார் சொல்கிற டைலாக் இது ரொம்ப முக்கியமானது. என்னென்னா யூ ரோட் த ராமாயண் ஸோ தட் த வேர்ல்ட் வுட் ரிமெம்பர் யூ, ஐ ரோட் த ராமாயண் ஸோ தட் ஐ வுட் ரிமெம்பர் ராம் அப்படின்னு. நம்ம நேற்றுக்கே பார்த்த விஷயந்தான். பட் இந்த கதை எப்படி வால்மீகியை காமிக்கிறது, திருப்பி திருப்பி வால்மீகி ஒரு செல்ஃபிஷானவர். வால்மீகி எழுதினது அவரோட பேருக்காக, அவரோட புகழுக்காக. இன்ஃபேக்ட் வால்மீகி அவருடைய ராமாயணம் வால்மீகி ராமாயணம் அப்படின்னு கூப்பிட்டதே அவர் தான் அப்படின்னு. ஃபார் இன்ஃபர்மேஷன் அது தப்பு, வால்மீகி அந்த மாதிரி கூப்பிடவே இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வால்மீகி ராமாயணத்துக்கு ஒரு சரியான அதிகாரி இல்லை அப்படின்னு காமிக்கிற மாதிரி ஒரு புக் இது. சரி, இந்த புக்கோடைய பேர் ஹனுமான்ஸ் ராமாயணா. நம்ம கதையிலே பார்த்தோம் ஹனுமான்ஸ் ராமாயணா அப்படின்னு. இந்த புக்கு யார் எழுதினா, அவா யார்? ஏன்னா இந்த புக்குடைய எலிமெண்ட்ஸ் ரொம்ப இந்த த்ரெட்டாக இருக்கே, த்ரெட் ராமாயணா தானே பார்த்துட்டு இருக்கோம். இந்த புக் எழுதினவர் எந்த மாதிரி வருவார், அவருடைய ரேஞ்ச் என்ன, அவர் ஏன் இந்த மாதிரி எழுதுறார், அந்த மாதிரி கேள்விகள் வருது. அதில் முதல் விஷயம் என்னென்னா, எழுதினவர் இந்த டாபிக் தான் தேவ்தத் பட்நாயக் அப்படின்னு இருக்கிறவர். சரி, அவர் தான் யார் அப்படின்னு பார்த்தேன்னா, தேவ்தத் பட்நாயக் மித்தாலஜிஸ்ட், ரைட்டர் அண்ட் ஸ்பீக்கர். அதில் முக்கியமானது மித்தாலஜிஸ்ட். தமிழாக்கம் பண்ணோன்னா கட்டுக்கதையான், இதுதான் தேவ்தத்துடைய கரியர். அவர் பழப்பே என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 கட்டுக்கதைகள் எழுதியிருக்கார். ஒவ்வொரு கதையும் அவர் குழப்பி ஒரு கட்டுக்கதையை ஆக்கி அவர் சில்ட்ரனுக்கு இந்த மூலமாக இதுக்கு வச்சுட்டு நான் ஹிந்து கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடியவர். இவருடைய ஒர்க்ஸ் எவ்வளோ பிரபலமானது, இவருடைய ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த கட்டுக்கதைகள்லாம் சொன்னேனே, கிட்டத்தட்ட 50 இருக்குதுன்னு சொன்னேனே, இதை பற்றி ரிசர்ச் பேப்பர் எழுதி இதுதான் ஹிந்து கல்ச்சர், இது மூலமாக ஹிந்து கல்ச்சர் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிற லெவலில் இருக்கக்கூடியவர்.
அதாவது வந்து இப்போது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா, அன் அனாலிசிஸ் ஆன் ஹிந்து சீக்ரெட் லோர் இந்த ஒர்க்ஸ் ஆஃப் தேவ்தத் பட்நாயக் அப்படின்னு ஒரு பேப்பர். நான் இங்கே வந்து 2 ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 இருந்தது நான் பார்க்கும்போது. எல்லாமே வந்து அகைன் நம்ம ஷெல்டன் போலாக் அந்த ப்ரெசன்டேஷனில் பார்த்தோம்ல, பியர் ரிவ்யூட் ஜேர்னல்ஸ் அதுலேருந்து வந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து அவருடைய பேப்பர்ஸ், அவருடைய கட்டுக்கதைகள் வந்து ரிசர்ச் வரைக்கும் போகிறது. சரி, ரிசர்ச்சுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம். நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், ரிசர்ச் பேப்பர்லாம் எங்கேயோ கான்ஃபரன்ஸில் பேச வேண்டியதுதான். நமக்கு இதனால் ஏதாவது இம்பேக்டா அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய புக்ஸ் படிக்கிறவா வந்து எப்படி இதை பற்றி பேசுகிறா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து அமேசானில் வந்து போனோன்னா இவருடைய புக் ரிவ்யூஸ்லாம் பார்த்தோன்னா இப்படிலாம் வருது. ஓ மை காட், வாட் அ லவ்லி ஸ்டோரி வித் பியூட்டிஃபுல் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அந்த புக்குக்கு. தேவ்தத் பட்நாயக் has made a beautiful rendering of a simple story. It is a must buy. My 6-year-old is getting introduced to Indian gods and cultures. Books are the best way. இதில் ஒரு பாயிண்ட் ஸ்ட்ராங்காக தெரியறது. லாட் ஆஃப் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறான்னா, இந்த புக் படித்தா வந்து இந்தியன் கல்ச்சர், இந்தியன் காட்ஸ் இது மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆகிறா அப்படின்னு நினைக்கிறான். ஸோ இது வந்து சில்ட்ரனுக்கு, அவளோட ஆடியன்ஸ், டார்கெட் ஆடியன்ஸ் வந்து சில்ட்ரன் அப்படின்னு தெரியறது ஸ்ட்ராங்காக. ரெண்டாவது காமெண்ட் இங்கே போட்டுறது, த கிரேட்டஸ்ட் புக் அபவுட் ஹனுமான், ரீட் திஸ் இஃப் யூ ரியலி லவ் ஹனுமான். இதுவுமே இன்னொரு விஷயம். ஜென்ரலாக இந்த ஆத்தர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவள் என்ன பண்ணுவான்னா, ஒரு கேரக்டரை ரொம்ப மேலே காமிச்சு அது மூலமாக மற்ற கேரக்டர்ஸை புட் டவுன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் நம்ம. இப்போ இந்த புக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் ஹனுமாரை ரொம்ப மேலே காமிச்சு வால்மீகி மற்ற எல்லாருமே ரொம்ப புட் டவுன் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி வந்து இது ஏன் பண்ணுறான்னா, அங்கே இருக்கிற ஆடியன்ஸ், அவளுடைய ஆடியன்ஸுக்கு வந்து ஹனுமாருக்கு உனக்கு பக்தி இருந்ததுன்னா இந்த புக் உனக்கு ரொம்ப பிடிச்ச புக்காக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறதுக்காக இது பண்ணுறது. ஸோ இவருடைய ஸ்கோப் வந்து இந்த லெவலில் இருக்குது. இதுவுமே ஓகே தானே, சரி அவர் புக்ஸை வந்து எழுதுகிறார், நம்ம படிக்காமல் இருந்தோன்னா பிரச்சனை இல்லையே அப்படின்னு நம்ம கேட்கலாம். சரி, புக்ஸ் வந்து எஜுகேஷனில் வந்ததுன்னா, இப்போ வந்து இந்த கட்டுக்கதைகள்லாம் சொன்னேனே, பல ஸ்கூல்ஸ் வந்து ஏற்கனவே இது கரிக்குலமில் கொண்டு வர்றது. இது தவிர்த்து இவரே வந்து டெக்ஸ்ட் புக் எழுதுகிறவர். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கல்ச்சர், ஆர்ட் அண்ட் ஹெரிட்டேஜ் ஃபார் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். இவர் வந்து இதே பெர்ஸ்பெக்டிவ், தேவ்தத் பட்நாயக் வந்து இதே பெர்ஸ்பெக்டிவை வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்லையும் மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன்லையும் கொண்டு வரார் அப்படின்னு தெரியறது. இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அன்அவாய்டபிள் அப்படின்னு காமிக்கிறேன். அதாவது வந்து நம்ம எங்கே போனாலும் அவரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு உட்கார முடியும் அப்படின்லாம் இல்லை. எஜுகேஷனில் வந்தாச்சு, ரிசர்ச்சில் வந்தாச்சு, நம்ம சுற்றி புற்றி இருக்கக்கூடிய புக்ஸில் வந்தாச்சு. இந்த மாதிரி இருக்கக்கூடியவருக்கு பெஸ்ட்டான சொல்யூஷன் என்ன, அவேர்னஸ் தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு. ஸோ அவேராக இருக்கிறது முக்கியம், இங்கே இக்னோர் பண்ணின்னு போக முடியாது. இப்போ திருப்பி இந்த ஹனுமான்ஸ் ராமாயணுக்கு வரலாம். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. ஜென்ரலாக வந்து ஒருத்தர் ஒரு புக் ரைட் பண்ணனா ரிட்டன் பை தேவ்தத் பட்நாயக் அப்படின்னு போடலாம், ரிட்டன் இல்லஸ்ட்ரேட்டட் இப்படி தான் வருமே. இங்கே வந்து அவள் எப்படி எழுதியிருக்கான்னா, ரீடோல்டு பை தேவ்தத் பட்நாயக் அப்படின்னு. இவர் எழுதுகிற ஒவ்வொரு கதையிலையும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் உண்டு. எல்லா கட்டுக்கதைகளையும் வந்து அவர் ரீடோல்டு அப்படின்னு போடுவார். நான் வந்து புதுசாக ஒன்றும் போடலை, முன்னாடி இருக்கிறது இப்போ திருப்பி சொல்லியிருக்கேன், ரீடெல்லிங் இட் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி. இது ரொம்ப காமனான விஷயம் இவருக்கு. அதாவது வந்து 2 விஷயம், ஒன்று வந்து மித்து, இன்னொன்று ரீடெல்லிங். இது ரெண்டுமே வந்து தேவ்தத் பட்நாயக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கார்னர் ஸ்டோன்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஹனுமான்ஸ் ராமாயணா இப்போ ரீடோல்டு அப்படின்னு இவர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக ரீடெல்லிங்கா, அதாவது எங்கேருந்தோ அவர் எடுக்கிறாரா அப்படின்னா எடுக்கிறார். நம்ம அகைன் ஹனுமன் நாடகம் அப்படின்னு பார்த்தோம்ல, இந்த ஹனுமன் நாடகமுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் இது வந்திருக்கு அப்படின்னு தெரியறது. ஹனுமன் நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரிஜினலான இன்டென்ஷன், அதாவது வந்து ஹனுமன் நாடகத்தில் எப்படி வருதுன்னா, ஹனுமாருடைய ராமாயணம் வந்து வால்மீகி வந்து சமுத்திரத்தில் போட்டார், கடலில் போட்டார். ஏன்னா வந்து அது அமிர்தம் மாதிரி, அது கடலில் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கணும், அதுக்காக அவர் வந்து கடலில் போட்டார் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் ரைட்டர்ஸ்க்கு இருந்திருக்கு, அதனால போட்டிருக்காரு அப்படின்னு. இங்கே வந்து தேவ்தத் வந்து அதை எடுத்து ட்விஸ்ட் பண்ணிருக்கார், ரீடெல்லிங் அதானே, ரீடெல் பண்ணிருக்கார். அண்ட் அது வந்து அவருடைய புக்கில் கடைசியில் கொடுக்கக்கூடிய லைனில் தெரியறது, ஃபைனலி வாட் மேட்டர்ஸ் இஸ் த ஸ்டோரி நாட் த டெல்லர். யார் சொன்னால் என்ன, கதை தான் முக்கியம்ப்பா அப்படின்னு. அதானே, யார் சொன்னால் என்ன, கதை தான் முக்கியம். இங்கே ஹனுமான்ஸ் ராமாயணம் தான் முக்கியம், யார் சொன்னால் எப்படி சொன்னால் என்ன அப்படின்னு ஒரு விஷயமும் வருது. இதுவுமே இன்னொரு விஷயம். தேவ்தத் பட்நாயக் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கதையை வந்து அவருக்கு சூட்டாகிற விஷயமா இருந்ததுன்னா அவர் வந்து எடுத்துப்பார். யார் சொன்னால் என்ன, அது எப்போ வந்தால் என்ன. இந்த இப்போ வந்து இந்த ஹனுமன் நாடகமே வந்து ஒரு
17th century 14th century இருக்கக்கூடிய 17th centuryயில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. யார் சொன்னால் என்ன அப்படின்னு வந்து இங்கே ஒரு இஷ்யூ வருது இங்கே. சரி, இந்த மாதிரி வந்து தேவதத் பட்நாயக் ஹனுமான்ஸ் ராமாயணம் எழுதியிருக்காரே, ராமாயணத்தை பற்றி வேறு ஏதாவது எழுதியிருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தான் வந்து இன்னொரு விஷயத்துக்கு வரும். சீதா an illustrated retelling of the ராமாயணா அப்படின்னு, அதாவது வந்து ஃபுல் ராமாயணத்தை வந்து ரீடெல் பண்ணிருக்காரு, திருப்பி சொல்லிருக்கார் அவர். சரி, என்னதான் இவர் திருப்பி ரீடெல் பண்ணுறார், என்னதான் இவர் திருப்பி சொல்ல போகிறார் அப்படின்னு திறந்து பார்த்தோன்னா, முதல் விஷயம் என்ன ஸ்ட்ரைக்கிங்காக படுறதுன்னா, அவர் புக்ஸில் இருக்கக்கூடிய அபத்தமான எரர்ஸ். அதில் தான் முதல்ல வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய எரர்ஸ், லாங்குவேஜில் இருக்கக்கூடிய எரர்ஸ் அப்படின்னு தெரியறது. தேவதத் பட்நாயக் பொறுத்த வரைக்கும் சுமித்ரை வந்து சுமந்திரருடைய டாட்டர். இது என்னது இது? சுமித்ரை வந்து சுமந்திரருடைய டாட்டரா? எது வச்சுன்னு சொல்கிறாருன்னா, அந்த மித்ரா தெரியறதா இங்கே, சுமித்ரா சுமந்த்ரா, மித்ரா மந்த்ரா சேம் திங் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஆதாரமும் கிடையாது. மித்ரா வந்து மீடு அப்படின்னு ஒரு ரூட்லேருந்து வந்திருக்கு. டு ஃப்ளோ, அதாவது டு ஃப்ளோ டு லவ், மீடு அப்படின்னு. மந்த்ர அது வந்து மத்ரி அப்படின்னு இருக்கக்கூடிய ரூட்லேருந்து வந்தது, அதாவது வந்து ரகசியமாக பேசுறது, இதுதான் மந்த்ர அப்படின்னு. ஸோ வந்து கிளியராக தெரியறது சுமித்ராக்கும் சுமந்த்ராக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் வந்து சுமித்ரா வந்து சுமந்த்ராவுடைய பொண்ணு அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் அழகாக காமிச்சிட்டு போயிடுறார். இது தவிர்த்து சில பாயிண்ட்ஸ் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ராமாயணத்தில் மத்வாச்சாரியர் வந்து மாதவாச்சாரியர். எங்கே மத்வாச்சாரியர் வந்தார் அப்படின்னு கேட்காதீங்கோ. பட் வந்து மத்வாச்சாரியர் அவர் வந்து மாதவாச்சாரியர் அப்படின்னு கூப்பிடுறார். யாருக்கெல்லாம் வந்து இந்த கலாச்சாரத்தில் பரிச்சயம் இல்லையோ அவள் ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி சொல்லுவாள், மத்வரை வந்து மாதவர் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா வானரனா என்னென்ன அவரை பொறுத்த வரைக்கும் வா நர, லெசர் தென் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு அழகாக பிரிச்சிருக்கார் அவர் வானரத்தை. அஃப்கோர்ஸ் இதுக்கு ஒரு ப்ரூஃபும் கிடையாது, மேக்ஸ் நோ சென்ஸ் ஆஸ் யூஷுவல். அப்புறம் இன்னொரு விஷயமும் திருப்பி மத்வரை தான் எடுக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் வந்து மத்வர் வந்து மத்திய அப்படின்னு ஒரு சம்பந்தம் கொடுக்குறார். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மத்வர் வந்து இஸ் த மீடியம் பிட்வீன் டிவோட்டி அண்ட் காட் அப்படின்னு. அதாவது வந்து மத்வரை வந்து மத்திய மீடியமோட அவர் கன்ஃபியூஸ் பண்ணுறார். அகைன் இதுக்கு வந்து எங்கேயுமே வந்து ஒரு ப்ரூஃப் கிடையாது, இதுக்கு எங்கேயுமே ஆதாரம் இல்லை. ஸோ இதில் வந்து தெரியறது இவருக்கு வந்து சம்ஸ்கிருத பாஷை, ஓவராலாக வந்து சம்ஸ்கிருத பாஷை, சம்ஸ்கிருத மீனிங்ஸில் வந்து இவருக்கு வந்து பரிச்சயம் கிடையாது, இவருக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னு தெரியறது. சரி, எழுதுறது ராமாயணம் தானே, ராமாயணத்தை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னா, இங்கே நான் 3 பாயிண்ட் எடுத்திருக்கேன், பல பாயிண்ட்ஸ் இருக்குது. அவர் வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். வி ஆர் கிங்ஸ் வாரியர்ஸ் அண்ட் ஹண்டர்ஸ். அதாவது வந்து சீதா வந்து ராமர்கிட்ட கேட்குறாளா, என்னப்பா ஏன்பா மிருகங்கள்லாம் வேட்டையாடணும், அது பாவம் அது பாட்டுக்கு போயின்னு இருக்கே அப்படின்னு சீதா ராமரை கேட்குறா. ராமர் சொல்கிற ரெஸ்பான்ஸ், வி ஆர் கிங்ஸ் வாரியர்ஸ் அண்ட் ஹண்டர்ஸ், திஸ் இஸ் வாட் வி டூ அப்படின்னு ராமர் சொல்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும், தேவதத் பொறுத்த வரைக்கும் இது வந்து வால்மீகி ராமாயணத்தில் வருது அப்படின்னு. இது எங்கேயுமே வால்மீகி ராமாயணத்தில் வரல. அதே மாதிரி ராவணனுடைய அப்பா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் விஸ்ரவஸ் அப்படின்னு. ஆனால் எங்கேருந்தோ அவர் வந்து சுமாலி இழுத்து விட்டுருக்கார். ராவணனுடைய அப்பா சுமாலி அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுக்குமே அகைன் ஜீரோ ப்ரூஃப். திருப்பி ஜீரோ ப்ரூஃப் சொல்லிகிட்டே இருக்க போகிறேன் இந்த கதை ஃபுல்லாக. சாரி, அதான் சொன்னேன் முன்னாடியே, இது குழப்பக்கூடியது. அவர் ப்ரூஃபே இல்லாமல் 10 விஷயம் சொல்லுவார். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் என்ன தெரியறதுன்னா, இப்போ அவர் எழுதுகிற டெக்ஸ்ட் பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு தெரியாது. அவர் வந்து ஒன்றும் தெரிஞ்சுக்காம, ஒரு சம்ஸ்கிருதம் அதில் இருக்கக்கூடிய மீனிங்ஸ் தெரிஞ்சுக்காம, ராமாயணம் எழுதுகிற டாப்பிக்கே தெரிஞ்சுக்காம அவர் வந்து அழகாக அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கார் அப்படின்னு தெரிகிறது. சரி, ஃபைன், ஓகே, ராமாயணமே தெரியாதுன்னே வச்சுப்போம். சரி, ராமர் பற்றி எழுதுறாரு, ராமர் பற்றி ஏதாவது நல்லதாக எழுத போகிறாரா, ராமர் கிட்டக்க அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ராமாயணமே எதுக்காக வந்ததுன்னா, இட் டெல்ஸ் ஆஃப் காட்ஸ் ஹூ ஃபெயில் அண்ட் டீமன்ஸ் ஹூ ட்ரையம்ஃப், ஹீரோயிக் வில்லன்ஸ் அண்ட் வில்லனஸ் ஹீரோஸ். பார்த்தீங்களா, ஹீரோயிக் வில்லன்ஸ் வில்லனஸ் ஹீரோஸ் சூப்பராக இருக்கும். 4-5 வார்த்தைகள் போடுவார் அவர் அந்த மாதிரி. ஸோ வந்து இங்கே வில்லனஸ் ஹீரோஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம்? பேசிக்லி ஒரு ஹீரோ இருக்கார், அவருக்கு வில்லனஸ் குவாலிட்டிஸ் உண்டு. அவர் வந்து அப்பப்போ வந்து ஒரு வில்லன் மாதிரி இருப்பார். ஹீரோ தான், மெயின் கேரக்டர் தான், ஆனால் அப்பப்போ ஒரு வில்லன் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு வில்லனஸ் குவாலிட்டிஸ் உண்டு, வில்லன் மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது.
இந்த மாதிரி ஒருத்தர், அதாவது வந்து ராமர் இந்த மாதிரி ராமர் லக்ஷ்மணா எல்லாரையும் வந்து வில்லனஸ் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ராமாயணத்தை எழுதுறா அப்படின்னு இதுலேருந்து தெரியுது. அவருடைய இன்டென்ஷன் கிளியராக தெரியுது. ஓகே ஃபைன். அவர் வந்து வேற ஏதாவது பண்ணுறாரா இது தவிர்த்து? ஸோ வந்து கிளியராக வில்லனஸ் ஹீரோஸ் பற்றி எழுதுறாரு அப்படின்னு வருது. அவர் வந்து எப்படி வந்து இந்த வில்லனஸ் ஹீரோஸை வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார், இந்த மாதிரி ஒரு வில்லனஸ் ராமருக்கு எப்படி கொண்டு வர்றார் அப்படின்னா, முதல் விஷயம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, வால்மீகியை அவர் வந்து இரேஸ் பண்ணுறார். அவர் வால்மீகியோடைய ஆத்தென்டிசிட்டி, அவருடைய நம்ம முன்னாடி பார்த்தோம்னா வால்மீகி தான் ப்ரைமரி சோர்ஸ் அப்படின்னு. அவரை நம்ம எடுத்துட்டோன்னா அந்த ராமாயணத்துலேருந்து அந்த சென்டரை எடுத்துட்டோன்னா இதோடைய ஒரு ப்ரைமரி சோர்ஸ், இதோடைய ஒரு ஆத்தென்டிசிட்டி போயிடும், உண்மை போயிடும் அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ரைமரி ஃபோக்கஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து இதை பற்றி ஒரு தனியாக ஒரு புக்கே எழுதியிருக்கார், ஹூ இன்ஸ்பயர்ட் வால்மீகி பை தேவ்தத் பட்நாயக். தனியாக ஒரு புக் இது. அவருடைய வார்த்தைகளை போடணும்னா இப்படி தான் அவர் வந்து வால்மீகி கீழ் கூட பண்ணுறார். அதாவது வால்மீகி எப்படி வந்து முதல்ல ராமாயணம் எழுதலை அப்படின்னு காமிக்கிறது இப்படி தான். வால்மீகி முன்னாடி இருந்தா, வால்மீகிக்கு சில பேர் முன்னாடி இருந்தா அப்படின்னு சொல்கிறது. சரி, என்ன விஷயம் சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அவர் பொறுத்த வரைக்கும் வால்மீகி வந்து ராமாயணத்துடைய பிரைமரி சோர்ஸ் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிவன் இருந்தார்ல, சிவன் பார்வதி கிட்ட ராமாயணம் சொல்லிட்டு இருந்தான். அங்கே நடுவில் ஒரு காக்கா உட்காண்டிருந்தது, காக்க பூஷண்டி உட்காண்டிருந்தது. பாவம் ஏதோ கேட்டிருக்கு. அது வந்து நம்ம நாரத் இருக்காரே, நாரதுக்கிட்ட போய் அது கேட்டதில் வந்து ஏதோ சொல்லிருக்கு. அவரும் வந்து அது சொன்னது கொஞ்சோண்டு புரிஞ்சுட்டு வால்மீகி கிட்ட போய் ராமாயணத்தை சொல்லிருக்கார். இதில் வந்து என்ன தெரியறதுன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் வந்து வால்மீகி வந்து 4-5 சோர்ஸஸ்க்கு அப்புறம் ஏதோ ஒரு கார்பிள்டான இங்கேருந்து வந்து ராமாயணத்தை வந்து எடுத்திருக்கார் அப்படின்னு. அதாவது வந்து இந்த ராமாயணம் இன்னாக்யூரேட் ஆனது, யாரோ 4-5 பேர் சொன்னதை வந்து அவர் வந்து எடுத்து ஏதோ கூட்டி பண்ணிருக்கார் அப்படின்னு தேவதத் சொல்கிறார். இது வந்து எப்படி கதையில் காமிக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து லவகுஷால் வந்து ராமர் கிட்டக்க அதெல்லாம் பற்றி பேசுகிறார் அவர். ஸோ லவகுஷால் வந்து ராமர் கிட்டக்க வந்து ராமாயணத்தை சொல்கிறார். அது ராமர் கேட்ட உடனே அவருக்கு வந்து அமேசிங்காக இருக்குது இந்த ராமாயணம். ஏன்னா அவருடைய வார்த்தைகள், த ராம் யூ டிஸ்கிரைப் இஸ் டூ நோபிள் டு பி மீ அண்ட் த சீதா யூ டிஸ்கிரைப் இஸ் நாட் அஸ் ஒண்டர்ஃபுல் அஸ் ஐ ரிமெம்பர் ஹர். நீங்கள் காமிக்கிற ராமர் வந்து ரொம்ப நோபலாக இருக்காரே, ரொம்ப பெரியவராக இருக்காரே. சொல்கிற சீதையெல்லாம் வந்து நான் எந்த சீதை அப்படின்னு நான் எந்த சீதையை பார்த்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு சீதையாகவே இல்லையே, ரொம்ப ஒரு எக்ஸாஜரேட்டடாக காமிக்கிறேளே அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறது. அது திருப்பி என்ன சொல்ல வர்றாருன்னா, வால்மீகி வந்து இன்னாக்யூரேட் ஒண்டி இல்லை. அவர் எழுதின ராமாயணத்தில் பர்பஸ்ஃபுல்லாகவே கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லவாளா, ரொம்ப நோபலாக காமிச்சிருக்கார். நம்ம தேவ்தத் வந்து இப்போ ட்ரூத்து காமிக்க போகிறார். ஸோ வந்து வால்மீகி வந்து ரொம்ப என்னோபிள் பண்ணிருக்கார், இந்த கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லவாளாக காமிச்சிருக்கார் அப்படின்னு. இது வந்து ஸ்டோரி மூலமாக சொல்கிறார். இது தவிர்த்து வந்து ஒரு க்ரொனாலஜி வேறு தேவதத் கொடுக்குறார். க்ரொனாலஜி ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ வந்து அவரை பொறுத்த வரைக்கும் வந்து க்ரொனாலஜி என்னன்னு சொல்கிறேன். 200 BCE, அதாவது வந்து 2ஆம் செஞ்சுரி, கிமு 2ஆவது செஞ்சுரி அப்படின்னு வச்சுக்கலாம். 200 BCE. அதுக்கு முன்னாடி வந்து ட்ராவலிங் பார்ட்ஸ் நரேட் ராமாயணம். 200 BCEல வந்து வால்மீகி முதல்ல சம்ஸ்கிருதத்தில் ராமாயணம் எழுதுறார். அப்புறம் 100 CE, அதாவது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் அப்புறம் 100 வருஷம் கழித்து வியாசர் வந்து மகாபாரதத்தில் வந்து ராமோபாக்கியானம் எழுதினார். அப்புறம் வந்து 200 CE, இன்னொரு 100 வருஷம் கழித்து வந்து பாசன் வந்து பிரதிமா நாடகத்தை எழுதினார் அப்படின்னு ஒரு டைம்லைன் கொடுக்குறார். 2 கிளாரிங்கான பாயிண்ட்ஸ் இங்கே. ஃபஸ்ட்டு நான் சொன்னேங்க, அதாவது வந்து அவர் வந்து எப்படி இந்த டைம்லைனை இறக்கியிருக்காருன்னா, லிட்டராக வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் அப்புறம் வந்து மகாபாரதம் வந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். அது ஒண்டி இல்லை, நம்ம வந்து அண்ணா க்ரொனாலஜி சொல்லும்போது பார்த்தோம்ல, வெஸ்டர்ன் ஹிஸ்டோரியன்ஸ் வந்து மேக்சிமம் கஷ்டப்பட்டுண்டு எப்படியோ 500 BCக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். இவர் அதையும் எடுத்துட்டு இன்னுமே குறைச்சி வச்சிருக்கார். 200 BCE வால்மீகியா 200 BCல எழுதியிருக்கார் அப்படின்னு. அதாவது கஷ்டப்பட்டு வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் வந்து அஜெண்டா வச்சுட்டு எப்படியாவது உஷர்ஸ் குரோனாலஜிக்கெலாம் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு பிரயத்னம் பண்ணதே வந்து அவர் இன்னுமே ப்ரூஃப் இல்லாமல் அஃப்கோர்ஸ் அவர் வந்து இன்னுமே இறக்கியிருக்கார் அப்படின்னு தெரிகிறது. அகைன் எதுக்காக இது அப்படின்னா, வால்மீகியுடைய ராமாயணத்துக்கும் அப்புறம் வந்த ராமாயணத்துக்கும் அவ்வளோ வித்தியாசம் இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்கு. ஸோ வெறுமனே ஒரு 100 வருஷம் 300 வருஷம் கேப் தான் இருக்குது.
இவர் சொல்கிற ராமாயணத்துக்கும் அப்புறம் வந்து ராமாயணங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம், அவர் கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்தார் அப்படின்னு. திருப்பி என்னன்னா, வால்மீகிக்கும் முன்னாடி இருந்த ராமருக்கும் வால்மீகி சொல்லக்கூடிய ராமருக்கும் வந்து ஆக்சுவலாக அவ்வளோ சம்மந்தமே இல்லை, வால்மீகி ஆக்யூரேட்டாகவே ராமர் பற்றி எழுதலை அப்படின்னு காமிக்கிறது திருப்பி. ஸோ இந்த மாதிரி ஒரு தீம் இருக்குது. அஃப்கோர்ஸ் இதில் தான் வந்து இன்னொரு விஷயமே வருது. அவர் என்ன சொல்கிறார், வால்மீகி ராமாயணத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ட்ராவலிங் பார்ட்ஸ் சில பேர் சுற்றின்னு இருந்தால ராமாயணத்தை சொல்லிட்டு இருந்துட்டே அவள் வந்து வால்மீகிக்கு முன்னாடி ராமாயணத்தை சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு. அகைன் திருப்பி என்ன சொல்ல வரானா, வால்மீகியே ஒரு 5-6 இடம்லேருந்து கேட்டிருந்தா ராமாயணத்தை எழுதினார்ப்பா, அவருடைய ராமாயணம் அவ்வளோ ஆக்யூரேட்லாம் அவ்வளோ சரியாலாம் இருக்காது அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான். இன்னொரு விஷயமும் கொண்டு வர என்னன்னா வந்து, இந்த வால்மீகி ராமாயணமே வந்து பேச்சுவார்த்தையில் தான் இருந்தது. எது வரைக்கும்னா ஜெயினிசம் புத்திசம் வரைக்கும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் வந்து புத்திசம் ஜெயினிசத்தில் தான், அதாவது பாலி பிராகிருதத்தில் தான் முதல்ல வந்து ராமாயணம் எழுதப்பட்டது அப்படின்னு அவர் சொல்கிறார். இது வந்து நம்ம இந்த ஷெல்டன் போலாக் அந்த டாக்ல பார்த்தோம்ல, அதே ஐடியா அவர் திருப்பி இங்கே கொண்டு வர்றார். இதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்ப்பு என்னன்னா, ராமாயணத்தில் எழுதுறது பற்றி வருது. லேக்கியந்தீஹ நராஹா தேஷாம் வாசகா திருவிஷ்டபே, கடைசி ஸ்லோகம். ஸோ வந்து ரைட்டிங் வந்து இருந்திருக்கு நம்ம கல்ச்சரில். சில விஷயங்கள் அவர் எழுதாமல் இருந்திருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் வேதம் வந்து ஸ்ருதியாக இருக்கிறதுனால அது வந்து ஹீரிங்கில் தான் போயிருக்கு. பட் வந்து எழுத்து இருந்திருக்கு. இந்த மாதிரி சொல்கிறது வந்து எதுக்காக அகைன் என்னென்னா, அது வந்து 4-5 பேர் பேசினது வால்மீகி எடுத்து பேசினார், அதுவுமே வந்து திருப்பி வந்து மாறி இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு. ஸோ வந்து வால்மீகியோடைய கையில் வந்து அவ்வளோ ஒரு ஆத்தென்டிசிட்டி இல்லை அப்படின்னு திருப்பி அவர் காமிக்கிறார். இதுக்கு வந்து அகைன் வால்மீகி எப்படி காமிக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து தேவதத் வந்து வால்மீகிக்கு மேலே ஏதோ துவேஷம் அப்படின்னு தெரியறது இல்லைங்க. சரி, வால்மீகி வந்து இங்கேருந்தோ 4-5 இடத்துலேருந்து கேட்டிருந்தா ராமாயணத்தை எழுதுறார் அப்படின்னு வச்சுக்கலாமே. வால்மீகிக்கு ஏதாவது நல்லதாக ஒரு குணம் கொடுத்துருக்காரா அவரோட ராமாயணத்தில் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வால்மீகி வந்து ஜென்ரலாக உத்தர ராமாயணத்தில் வரும். வால்மீகி வந்து சீதை காட்டுக்கு துரத்தப்படும் போது வால்மீகி தான் சீதையை பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு. இது கூட வால்மீகிக்கு அவர் வச்சுக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் சீதை வந்து வால்மீகியை பார்த்துட்டு இருந்தார். இந்த டயலாக் காமிக்கிறது, வால்மீகி லெட் மீ டேக் கேர் ஆஃப் யூ சீதா, ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப், வால்மீகி தென் டேக் கேர் ஆஃப் மீ. அதாவது வந்து வால்மீகி வந்து சீதை கூட பார்த்துக்க முடியாதவர் அப்படின்னு மாதிரி காமிக்கக்கூடியது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து வால்மீகியை வந்து தாழ்த்தி காமிக்கிறார். அஜெண்டா கிளியராக இருக்குது. வால்மீகியை எடுத்தோன்னா ராமர் எப்படி வேணாலும் காமிக்கலாம் அப்படின்னு. இன்னொரு விஷயமும் அவர் கொண்டு வர்றார், ஜெண்டர் பயஸ். அதாவது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ் வந்து ரொம்ப பெரிய டிசர்வஸ் பண்ணிருக்கான். ஏன்னா வந்து ராமர் வந்து வனத்துக்கு போகும்போது ஒரு ஆர்டினரி மேன்லேருந்து ஒரு ஹீரோவாக மாறிட்டார். சீதையோ காட்டுக்கப்படும் போது அவளை வந்து அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்கலை அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு ஜெண்டர் பயஸ் இங்கே காமிக்கிறா. அதாவது வந்து ராமர் ஒண்டி காட்டுக்கு போனால் அவர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு சேஜ் மாதிரி மாறுறார். சீதை போனானா ஏன் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை, ஏன் வந்து இந்த மாதிரி பார்ஷலாக இருக்கா மென் டுவர்ட்ஸ் மென், ஏன் இந்த மாதிரி ஜெண்டர் பயஸ் இருக்குது அப்படின்னு அவர் கேட்குறார். ஃபார் இன்ஃபர்மேஷன், திஸ் இஸ் நாட் அட் ஆல் ட்ரூ. அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராமாயணங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே, அண்ணா சொன்னார்ல 3000 ராமாயணாஸ் அப்படின்னு, அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராமாயணங்களில் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து சீதையை பற்றி ஏராளமாக ப்ரைஸ் பண்ணுறா. எல்லா ஆத்தர்ஸுக்கும் சீதை மேலே ஏராளமான ரெஸ்பெக்ட் உண்டு. பட் இந்த மாதிரி அவர் காமிக்கிறார். இதுக்கப்புறம் அவர் எப்படி சீதையை காமிக்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் தெரியும் அவருடைய அஜெண்டா. கடைசியில் அவருடைய வார்த்தைகளை சொல்லணும்னா, அதாவது வால்மீகி எப்படிலாம் காமிக்கிறார் அப்படின்னு சொல்கிறேனே, அதாவது வந்து ஆத்தென்டிசிட்டியை ரிஜெக்ட் பண்ணுறதுனால வந்து ராமாயணத்தை எப்படி வேணாலும் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறேனே, அவரே அதை போட்டுடுறார். ராமாயணா நீட்ஸ் டு பி சீன் ஆஸ் அன் ஆர்கானிக் ட்ரெடிஷன் கிரியேட்டட் பை பீப்புள் who pour into it all that they consider best. அதாவது யார் வந்து இதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறாளோ அது வந்து ராமாயணத்தில் போட்டு அப்படியே கொட்டிடலாம். அது ஒரு ஆர்கானிக் ட்ரெடிஷன், அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே போகும். அந்த மாதிரி யார் வேணாலும் என்ன வேணாலும் அந்த ராமாயணத்தில் கொட்டலாம் அப்படின்னு ஒரு அழகாக சொல்கிறார் அவர். இன்னொரு கோட்டும் எடுத்துக்கிறேங்க, மித்தாலஜி இஸ் அ வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ல்ட் வித்தவுட் த நீட் ஆஃப் எம்பெரிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு. அதாவது அகைன் அண்ட் அகைன் அவர் என்ன காமிக்க பார்க்குறாருன்னா,
இந்த கதைகளுக்கெல்லாம் அப்ஜெக்டிவிட்டியே கிடையாது. யார் முதல்ல எழுதினா இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், யாரெல்லாம் இதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறாளோ, யாரெல்லாம் இதெல்லாம் ராமாயணம் அப்படின்னு நினைக்கிறாளோ அதெல்லாம் போட்டுடலாம் அப்படியே ராமாயணத்தில். அது பாட்டுக்கு இந்த ஆர்கானிக் ட்ரெடிஷன் அப்படின்னு நல்லா வளரும் அப்படின்னு இப்படி இவர் சொல்கிறார்ல. இவரே வந்து இது அப்புறம் எதற்கு போகிறார் அது தெரிய வரும் நமக்கு. இது எப்படி அவர் இல்லஸ்ட்ரேட் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோன்னா, லாஸ்ட் சாப்டர்ஸ் அவருடைய புக்கில் இருக்கக்கூடிய லாஸ்ட் சாப்டர்ஸ் எடுத்து பார்க்கலாம். சீதா இந்த புக்கில் வந்து லாஸ்ட் சாப்டர்ஸ் வந்து உத்தரகாண்டத்தை பற்றி, உத்தர ராமாயணத்தை பற்றி இருக்கிறது. இது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும். என்னென்னா வந்து அவரை பொறுத்த வரைக்கும் வந்து உத்தர ராமாயணா இஸ் அ லேட்டர் எடிஷன். ஓகே, அது சொன்னதுக்கப்புறமே அவர் இதை பற்றி என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்க்கலாம். இவரை பொறுத்த வரைக்கும் இந்த உத்தர ராமாயணம் அப்படின்னு சொல்கிறோமே, இது வந்து ரொம்ப ஒரு குரூவலான விஷயம். அதாவது ஃபாலோவிங் காசிப், Rama refuses to see Sita, let alone talk to her. He simply turns away. This cold reaction from one who is supposed to be God comes across as cruel and extremely distressing, especially when storytellers justify it as the right thing to do. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து தப்பான விஷயம், இது வந்து ரொம்ப க்ரூலான விஷயம். இப்படி வந்து சீத்தையை பேனிஷ் பண்ணுறது, ராமர் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறது ரொம்ப க்ரூலான விஷயம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுக்கு அவர் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வேறு எடுக்கிறார். அதாவது வந்து ஸ்டோரி டெல்லர்ஸ் ஜஸ்டிஃபைங் இட் அஸ் த ரைட் திங் டு டூ அப்படின்னு சொன்னேன்ல, எடுக்கிறார் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அதாவது வந்து முதல்ல என்னென்னா, ராமர் வந்து காசிப்புக்கு ரியாக்ட் பண்ணும்போது ஒரு கண்ணீர் கூட விடலை. அதாவது வந்து சீத்தையை வந்து துரத்தும் போது வந்து ஒரு கண்ணீர் கூட விடலை அப்படின்னு. அப்புறம் வந்து அவர் வந்து சில சோர்ஸஸ்லேருந்து எடுக்கிறார். இதெல்லாம் ஒரு பீல் சாங், அகைன் எந்த பீல் சாங் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த பீல் சாங்கில் வந்து ராமர் வந்து சீத்தையை வந்து காட்டுக்கு அனுப்புகிறார்ல, அப்போ வந்து லக்ஷ்மணரை வந்து சீத்தையை வந்து கொல்ல சொல்கிறார் அப்படின்னு வருது. லக்ஷ்மணரும் வந்து அதாவது வந்து எப்படி சொல்கிறாருன்னா, சீத்தையுடைய தலையையோ கண்ணையோ எனக்கு எடுத்துன்னு வா அப்படின்னு லக்ஷ்மணர் கிட்ட ராமர் சொல்கிறார் அப்படின்னு வருது. லக்ஷ்மணர் வந்து அப்போ வந்து மானுடைய கண்ணை எடுத்துன்னு வர்றார் அப்படின்னு வருது, அப்படின்னு ஒரு பீல் சாங்கில் வருது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே மாதிரியே வந்து ராமர் வந்து சீதைக்கு வந்து ஃபியூனரல் ரைட்ஸ், ஈமச்சடங்கே பண்ணி வச்சார் அப்படின்னு வந்து ஒரு தெலுங்கு சாங்கில் வருது. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் எடுக்கிறார். அசாமீஸ் அண்ட் பெங்காலி ரீடெல்லிங்ஸில் ராமருடைய பிள்ளைகள் வந்து ராமரோட யுத்தம் பண்ணி ராமரை வந்து கில் பண்ணிட்டு அப்புறம் வந்து அவருடைய க்ரௌனை வந்து சீதைக்கு எடுத்துன்னு வரா அப்படின்னு வந்து ஒரு கதையை அவர் சொல்கிறார். இது எந்த இடத்துல வருது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் எடுத்து வந்து இதுதான் வந்து ஸ்டோரி டெல்லர்ஸ் ஆர் ஜஸ்டிஃபைங் அஸ் அ ரைட் திங் டு டூ அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேனே, அதாவது என்னென்னா, ராமாயணா இஸ் அன் ஆர்கானிக் ட்ரெடிஷன் கிரியேட்டட் பை பீப்புள் ஹூ போர் இன்டு இட் ஆல் தட் தே கன்சிடர் பெஸ்ட் அப்படின்னு. இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து அவள் என்ன பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாளோ அதானே போடுறா. இதுதான் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் பெஸ்ட்டு. அதாவது வந்து இதெல்லாம் வந்து இவா பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாளோ அது அவருக்கு வந்து ரொம்ப க்ரூவல் அண்ட் டிஸ்ட்ரெஸிங்காக போயிடுறது. இந்த ஆர்கானிக் ட்ரெடிஷனை வந்து வளர்க்குறாளே இவர் சொன்ன கதைகளில், இதெல்லாம் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு அவருக்கு படலை. இந்த இடத்துல ரொம்ப க்ரூவலாக படுறது அப்படின்னு தெரியறது. இதுலேருந்தே என்ன தெரியறதுன்னா, இவர் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார், ஆர்கானிக் ட்ரெடிஷன் இது எல்லாமே அவருக்கு எப்போவெல்லாம் அது சூட் ஆகிறதோ அதை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு தெரியறது. இது ஃபர்தராக சொல்லணும்னா, இப்போ சொன்னேனே அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஒரு க்ரூவலான சாப்டர் அப்படின்னு. அவர் இதில் சில விஷயங்களை ஆட் பண்ணிருக்கார், தட் ஹீ கன்சிடர்ஸ் பெஸ்ட் ஃபார் திஸ் ஆர்கானிக் ட்ரெடிஷன் அப்படின்னு. உத்தர ராமாயணத்தில் அவரை பொறுத்த வரைக்கும் அயோத்தியாவுக்கு வந்து 4 கேட்ஸ் இருந்தது, 4 துவாரங்கள் இருந்தது. முதல் கேட்டில் வந்து பிராமணால் ஒண்டி வருவா, 2ஆவதுல க்ஷத்ரியாள், 3ஆவதுல வந்து வைஷ்யாள், 4ஆவதுல வந்து என்டர்டெய்னர்ஸ், அந்த மாதிரி பூராக இருக்கக்கூடியவா, இந்த மாதிரி இருக்கக்கூடியவாள்லாம் வருவா அப்படின்னு அவர் சொல்கிறார். லவா, குஷா, வால்மீகி இவா எல்லாரும் வந்து இந்த 4ஆவது கேட்டில் தான் வந்து அயோத்தியாவுக்குள்ளே போனான், ஏன்னா அவள் என்டர்டெய்னர்ஸ் அப்படின்னு. இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், அவருடைய ராமாயணத்தில் வந்து லக்ஷ்மணர் வந்து சீதை கிட்ட சொல்கிறான், யூ மே நாட் ரிவீல் டு எனி ஒன் தட் யுவர் ஒன்ஸ் ராம்ஸ் குவீன். இது எங்கேயுமே இதுக்கு முன்னாடி வரல, அவரே புதுசாக போட்டுன்றது. இது என்னது இது? அதாவது வந்து சீதையை துரத்தினதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்டையும் நீங்கள் யார் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சீதையுடைய வாயிலேருந்து வர வைக்கிறார் அவர் இந்த ராமாயணத்தில். ஐ எம் நோ லாங்கர் எனி ஒன்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு.
சீத்தை இந்த மாதிரி சொல்லுவாளா? இவரை பொறுத்த வரைக்கும் வந்து இதுதான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறார். அதான் சொன்னார் அவர் தான், வாட் எவர் த ஆத்தர்ஸ் கன்சிடர் பெஸ்ட் தே போர் இட் இன்டு திஸ் ஆர்கானிக் ட்ரெடிஷன் அப்படின்னு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பெஸ்ட்டான விஷயங்கள் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், லக்ஷ்மணர் வந்து தனியாக காட்டுக்கு போய் அவருடைய தலையை அவரே வெட்டிடுறார், அவரே சிரச்சேதம் பண்ணுறார், சூசைட் பண்ணுறார் அப்படின்னு அவர் போடுறார். இது எல்லாமே அவரை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டானது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து இப்போ சொன்னார், இந்த இடம் வந்து ரொம்ப க்ரூவலானது, ரொம்ப டிஸ்ட்ரெஸிங்கான விஷயம் அப்படின்னு. அவரே இந்த குரூவலான ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்களாக ஆட் பண்ணுறார் அப்படின்னு தெரியாது. இதுலேருந்து இந்த குரூவல்ட்டி, இந்த இந்த ஒரு டிஸ்ட்ரெஸிங்கான விஷயங்கள்லாம் அவர் என்ஜாய் பண்ணுறார், அதை அவர் என்ஜாய் பண்ணி திருப்பி திருப்பி போடுறார், திருப்பி காமிக்கிறார் அப்படின்னு தெரியாது. ஹர்ட் ஆகிற மாதிரி காமிக்கிறார், பட் அவரே வந்து அதுக்கு வந்து திருப்பி திருப்பி போடுறார், நெருப்பில் வந்து திருப்பி திருப்பி கொளுத்தி கொளுத்தி போடுறார். இஸ் ஆடிங் மோர் ஃபியூல் டு த ஃபயர், முன்னாடி ஒருத்தர் சொன்னார். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறாரே இவர். அவரை பற்றி என்ன காமிக்கிறது? இது கிளியராக ஒரே ஒரு விஷயம் காமிக்கிறது. முன்னாடி சொன்னேனே வில்லனஸ் ஹீரோஸ் அப்படின்னு. தேவதத் வந்து என்ன வேணாலும் பண்ணுவார் அவருடைய கதைக்கு. ராமாயணத்தை அழிச்சு விடுவார், வால்மீகி அழிச்சு விடுவார், ராமாயணத்தில் யார் எது வேணாலும் போடுவான்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து முன்னாடி சொன்னவா இந்த ராமாயணம் வந்து இப்போ அவள் பெஸ்ட்டுன்னு நினச்சது சொல்லிட்டு வந்து அதுவே வந்து ரொம்ப அசிங்கமான விஷயமா இருக்குது அப்படின்னும் சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த அசிங்கமான விஷயங்கள் அவர் என்ன சொன்னாரோ அதுலேயே அவர் அவருடைய விஷயங்கள்லாம் போடுவார், எல்லாமே பண்ணுவார். ஏன்னா அவருக்கு வந்து ராமரை வந்து கீழே காமிக்கணும், ராமரை ஒரு வில்லனாக காமிக்கணும் அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன வேணாலும் கையாளுவார் அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ராமருடைய ராமத்துவத்தை எடுத்து ஒரு வில்லனஸ் ஹீரோவாக காமிக்கிறது வந்து தேவதத்துடைய அஜெண்டாவாக படுறது இங்கே கிளியராக தெரியறது. இது தெரிஞ்சுட்டே நம்ம வந்து அடுத்ததாக வந்து கிருஷ்ணாஜி வந்து இந்த தேவதத்துடைய ராமாயணத்தில் வந்து என்னெல்லாம் விஷயங்கள், அதாவது இன்னுமே டீப்பாக என்னெல்லாம் விஷயங்கள் வருது, எப்படியெல்லாம் வந்து தேவதத் வந்து குழப்பறார். முன்னாடி சொன்னேனே குழப்பம் அப்படின்னு, எப்படியெல்லாம் போட்டு போட்டு திருப்பி குழப்பறார் அப்படின்னு பார்க்கலாம். சீதா எங்கள் அப்பாவுடைய கைடன்ஸ், அப்பா ரொம்ப ராமபக்தராக இருந்ததுனால அப்பா, நான் இந்த தேவதத் பட்நாயக் புக்கை ஃபஸ்ட்டு வாங்கினப்போ ரொம்ப ஓஹோன்னு எனக்கு இருந்தது. ரொம்ப கேரிடவே ஆகிட்டேன்னா இப்போ ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அந்த புக்கை படித்து ரொம்ப அப்படிலாம் கூட இருக்கு சொல்லலை, அந்த அண்டர்லைன்லாம் வேற பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் எங்கள் அப்பாட்ட கொடுத்தேன். அப்பாவும் படிச்சுட்டு சிலதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் இதில் வந்து அடிப்படையே தப்பு அப்படின்னு 2-3 ரெட் ஃப்ளாக்ஸ் எல்லாம் காமிச்சு கொடுத்தாரு. அப்புறம் சொன்னார், இது வந்து நம்ம ராமரையே வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி ஒரு ராமாயணம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அப்பா அதை சொல்லியிருந்தார். அப்போலேருந்து தான் வந்து ஓகே இவாலாம் ஒரு அஜெண்டாவோட இருக்காங்கிறது வந்து தோண ஆரம்பிச்சது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து சரி இவர் என்ன தான் பண்ண போகிறார், என்ன அஜெண்டான்னு பார்க்கறதுக்காக அடுத்தது எழுதினார் ஜெயா. ஜெயாங்கிறது மகாபாரதா. அதெல்லாம் படித்தா இன்னும் ஹார்ட் அட்டாக்கே வரும். அது பயங்கரமாக எழுதியிருக்கார். அதை அதில் ரொம்ப ரொம்ப என்னெல்லாமோ இருக்குது. அதில் என்ன ஒன்றுமே புரியாது. நம்ம என்ன ஒரிஜினல்லே அவருக்கு வேதவியாசருக்கே பைத்தியம் முடிச்சிடும் அதெல்லாம் படித்தா. அப்படி எழுதியிருக்கார். ஸோ அதெல்லாம் படித்தப்போ நான் வந்து நினச்சேன், சரி என்ன இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நினச்சப்போ இவரை வந்து கம்ப்ளீட்லி ஃபண்டட், இவருக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கிறது. இவரை வந்து ஒரு அந்த ஃபியூச்சர் குரூப் அப்படின்னு ஒரு கம்பெனி, இந்த பிக் பஜார்லாம் நம்ம பார்க்குறோமே அதோடலாம் ஹோல்டிங் கம்பெனி ஃபியூச்சர் குரூப், அவளோட சீஃப் பிலீஃப் ஆஃபீஸரை அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி ஒரு டெசிக்னேஷன் யாராக கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிஇஓ கேட்டிருக்கோம், சிடிஓ கேட்டிருக்கோம், நிறைய என்ன சீஃப் நிறைய பொசிஷன்ஸ் கேட்டிருக்கோம். இந்த ஒரு பொசிஷன் சீஃப் பிலீஃப் ஆஃபீஸருங்கிற பொசிஷன் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை, நான் இப்போ கேள்விப்பட்டதில்லை. ஆனால் ஹீ இஸ் இன்டீட், நீங்கள் கூகுள் கூட பண்ணி பாருங்க, ஹீ வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் சீஃப் பிலீஃப் ஆஃபீஸர் ஆஃப் ஃபியூச்சர் குரூப். ஃபியூச்சர் குரூப்ல ஒன் ஆஃப் த ஹோல்டிங் கம்பெனிஸ் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச பிக் பஜார், நம்மலாம் மளிகை சாமான் அடிக்கடி வாங்குற கடை. அடுத்தது ரிலையன்ஸ் குரூப்பில் கூட அவர் வந்து என்னது கல்ச்சரல் அண்ட் எத்திக்கல் அட்வைசர், இன்க்ளூசிவிட்டி அதெல்லாம் பற்றி அவர் வந்து அட்வைஸ் கொடுக்குறவர். இந்த இன்க்ளூசிவிட்டிங்கிறது இப்போ இவர் சொன்ன மாதிரி பெரிய ஒரு கிரே ஸ்பேஸ். அது இன்க்ளூசிவிட்டின்னா நம்ம எதெல்லாம் ஏற்றுக்கிறோம் எதெல்லாம் நம்ம மறுக்கிறோங்கிறதுக்கு பெரிய ஒரு கிரே ஸ்பேஸ் இன்க்ளூசிவிட்டிங்கிறது. மூணாவது அவரை வந்து ஸ்டார் டெலிவிஷன்ஸ் அவளுடைய குரூப்பில் அவரை வந்து கண்டென்ட் எக்ஸ்பர்ட், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக வச்சுருக்கா. எதுக்கு? மைத்தாலஜி.
ஸோ அவள் இப்போ ரீசெண்டாக அந்த மகாபாரத் சீரீஸ் எடுத்தா, அதில் நிறைய கான்காக்டட் வெர்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சியாக்கே ராம்னு ஒன்று எடுத்தா. இந்த சியாக்கே ராம்லேயும் நிறைய விஷயங்கள், நிறைய எபிசோட்ஸ் எல்லாம் அதில் வந்து இப்படி இவரோட இன்புட்ஸ் எடுத்துட்டு இருக்கா. ஆனால் அதில் ஒன்று பண்ணார் அவர், அந்த அளவுக்கு இந்த புக்கில் எழுதியிருக்கிற மாதிரி டேரிங்காக போகல. ரூரல் ஏரியாஸ்டெல்லாம் வந்து நிறைய கிராமமாக இந்த சீரியல்லாம் பார்ப்பா இல்லையா, அதனால டோட்டலாகவே வந்து ராமரை பேட் லைட்டில் காமிச்சானா இவருக்கு அப்புறம் போயிடும். அதனால வந்து அப்படி கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டார். பட் அவரோட கோர் அஜெண்டா அதில் வந்து லைட்டாக தெரிய வந்தது. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய மீடியா பவர் இருக்குது, நிறைய சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு, நிறைய மீடியா சப்போர்ட்டும் இந்த மாதிரி குரூப்ஸுக்கு இருக்குது. இதுலலாம் என்ன ஆகுறதுன்னா, அண்ணா சொல்கிற மாதிரி இல்லை இவர் சொல்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக அவளுக்கு வேற ஒரு இப்படியெல்லாம் கூட இன்டர்பிரேட் பண்ணலாமா, இப்படியும் இருக்கா அப்படின்னு அந்த கிரே ஸ்பேஸிங்கிறது வந்து ரொம்ப அதுக்கு ஸ்கோப் ஜாஸ்தி வருது. கம்மிங் பேக் டு தேவதத் பட்நாயக், இந்த மாதிரி ஒரு அடல்ட்டை, ஒரு 30s இருக்கிற ஒரு அடல்ட்டையே இந்த தேவதத் பட்நாயக் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமானால் ஒரு 16, 15, 17 year olds ஓட மைண்டை எப்படி அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கிறது நம்ம சத்தியமாக யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போது எங்களோட வெர்ஷன் சொல்லி மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் பல வெர்ஷன்ஸ் ஆகி கடைசியில் அடுத்த ஜெனரேஷனுக்கு எது ஒரிஜினல் வெர்ஷன், அப்போ யாருக்கு வேணால் என்ன வெர்ஷன் வேணால் இருக்கலாமா அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்துடுறது. இதுக்கெல்லாம் நல்ல வேலை நான் இன்னைக்கு சொல்கிறேன், மறுபடியும் இப்போ சொல்கிறேன், ஏதோ பூர்வஜன்ம சுகிருத்தத்தில் ஸ்ரீராமுக்கு அண்ணாவுடைய அந்த ஒரு கிரேஸ் கிடச்சிது. இல்லைன்னா கண்டிப்பாக இவனும் இதோடலாம் விக்டிமாக கண்டிப்பாக ஆயிருப்பான். அவனுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நாங்களே கன்ஃபியூஸ்டாக இருந்தோம் ஒரு காலத்தில். அண்ணாவோட கிருப்பை இந்த சத்சங்கமெல்லாம் வந்ததுனால தான் இதோடலாம் டிஃப்ரென்ஸ் என்னன்னு புரிய ஆரம்பிச்சது. இது எப்படி பார்க்கணும், எந்த கண்ணோட்டத்தை கொண்டு நம்ம ஒன்று வந்து தர்மமோ அதர்மமோன்னு நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்குள்ள அந்த ஒரு டிஸ்கிரிஷன் வந்து இந்த சத்சங்கத்தினால மட்டும்தான் கிடச்சிது. அதனால ஆஸ் அ பேரண்ட் நான் வந்து ரொம்ப அண்ணாக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் இந்த மோரல் டிட்டரேஷன் ஆகுறதுன்னா, நம்மளுக்கு குழந்தைகளுக்கு தார்மிக் வேல்யூஸ் இல்லாததுனால. இந்த தார்மிக் வேல்யூஸ் எப்படி வரும்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு சத்குரு சரணங்களை அடைஞ்சு ஒரு சத்குரு கிட்டேருந்து நம்ம எது தர்மம் எது அதர்மம்னு நம்ம கற்றுக்காமல் இருந்தோம்னா நம்ம குழந்தைகளும் இந்த மாதிரி மோரல் டிட்டரேஷனுக்கு சப்ஜெக்ட் ஆவா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன அப்சர்வேஷன். சீதாராம்.